வரும் ஆண்டில் தமிழ்நாட்டில் 1000 தடுப்பணைகள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டத்தொடரின் கேள்வி நேரம் தொடங்கியவுடன் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் மதுரை தெற்கு தொகுதி கிருதுமால் நதி, அனுப்பானடி வாய்க்கால், பனையூர் வாய்க்கால், சிந்தாமணி வாய்க்கால் ஆகியவற்றை தூர்வாரப்படுமா என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், கிருதுமால் நதி சீரமைப்பு பணிக்கு 7,35,00,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் சீரமைப்பு பணிகள் தொடங்கும் என்றும், மதுரை அனுப்பானடி வாய்க்கால், பனையூர் வாய்க்கால், சிந்தாமணி வாய்க்கால் உள்ளிட்டவை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவற்றை தூர்வார மாநகராட்சி அணுகவும் என்றும் கூறினார். பின்னர் திருவாரூர் மாவட்டத்தில் வாய்க்கால் மேடாகி வருவதால் அதனை தூர்வார வேண்டும், இல்லாவிடில் தடுப்பணை கட்ட வேண்டும் என நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் கேள்வி எழுப்பினார். சட்டமன்ற உறுப்பினர் காமராஜின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், அணைகளை விட தடுப்பணைதான் பலர் கேட்பதாகவும், இதனால் நடப்பாண்டில் 1000 தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன் என்றும், 500 தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் அப்போது கூறினார்.